அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். நெக்ஸ்ட் டிவி நேயர்களுக்கும் அவருடைய வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த டிவி சேனலினுடைய சார்பாகவும் கேதுவின் காதலன் ஆகிய காயத்ரி சங்கர் என்னுடைய சார்பாகவும் புத்தாண்டு மிக சிறப்பாக அனைவருக்கும் நல்ல முறையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைத்திட இறைவனை வேண்டி இந்த ஆண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் என்பதை, எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றிகளும் நமஸ்காரங்களும். அதாவது 2026 12 ராசிகளுக்கும் எதை நோக்கி ஓடுவார்கள், எதை நோக்கி ஓட வேண்டும்? 12 ராசிகளும் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, தங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு, நல்லா புரிஞ்சுங்க, ஆசையும் எண்ணமும் உடனே வந்துடாது. பல நாள் கனவுகளும் பல நாள் நினைவுகளும் திட்டங்களும் இந்த வருடம் பூர்த்தியாகும். இந்த வருடம் 12 ராசிகளுக்கு, அதாவது உங்களுக்கு உங்களுடைய திட்டம் என்ன, நீங்கள் எதில் உங்கள் திட்டத்தை நிறைவேற்றி கொள்வீர்கள் என்பதை 12 ராசிகளுக்கு இந்த டிவியின் வழியாக சந்திப்போம். ஒரே ஒரு உதாரணம், இந்த ஆண்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பெண்களை மதித்து, பெண்களால் ஆளுமை செய்து, பெண்களால் மட்டுமே முன்னேற்றம் அடையும் ஆண்டு இந்த ஆண்டு. ஆம், குறிப்பாக ஒரு திறமைமிக்க பெண் மட்டுமல்ல, அவருடைய தாயாரும் திறமை மிக்கவர். இந்து மத சனாதன தர்மத்திலும் மாற்று மதத்திலும், ஆக இந்து மதமும் மாற்று மதமும் இப்பொழுது இந்த 2026 கோலோச்சும். ஆக பெண்களுக்கான சிறப்பான ஆண்டு, பெண்களே நம் கண்களாக இருக்கக்கூடிய ஆண்டு. ஆக உங்கள் வீட்டு பெண்களும் உங்கள் வீட்டு தாய்மார்களும் மதிப்பளித்து, அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து, அவர்கள் எண்ணத்திற்கு மதிப்பளித்து, அதன்படிதான் இந்த 2026 வெற்றி கொடிகட்டும். யார் யாருக்கு என்னென்ன கொடிகட்டும் என்பதை இதோ வரும் வீடியோவில் சந்திப்போம், பார்க்கலாம். 2026 கன்னி ராசி தன் கடமைகளை செய்ய வேண்டும். குறிப்பாக அரசாங்க உத்தியோகம் இவர்களுக்கு ஒரு முறைக்கு இருமுறை பயன்படுத்தினால் மட்டுமே கிடைக்கும். உதாரணம் இப்படி எழுதுங்க, எடுத்தவுடனே நல்ல ஹை கிளாஸில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் கவர்மெண்ட் அந்த ஆர்டரை டிசால்வ் பண்ணும். இதில் ஊழல் இருக்கிறது, இது குற்றம் இருக்கிறது, இதை மாணவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், அதனால் இந்த தேர்வை தள்ளி வைக்கிறேன், மறு தேர்வு எழுதுங்கள் என்று படிக்கும் மாணவர்களுக்கும் படிக்கும் பள்ளிகளுக்கும் எழுதிய நீதித்துறை தேர்விற்கும் அரசாங்க தேர்விற்கும் அத்தனையும் ஒரு முறைக்கு மேல் இருமுறை நடந்தே தீரும். நீங்கள் அப்படித்தான். எப்பொழுதுமே கன்னிராசி நேயர்கள் ஒரு வழியை நேர் வழியாக பயன்படுத்துங்கள், ஒரு வழியை குறுக்கு வழியாக, அதாவது துணைப்பாடம். தமிழ் எடுத்துங்க, பாடநூல் துணைப்பாடநூல். இங்கிலீஷ் எடுத்துங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்ன்ற மாதிரி எப்பொழுதும் 2 வேலைக்கு அப்ளிகேஷன் போடுங்க, 2 படிப்பு படிங்க. குறிப்பாக ஜோதிடத்தை படியுங்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு ஜோதிடம், சுண்டுனா எப்படி ரத்தம் வருமோ, சுண்டுனா எப்படி பொறி வருமோ, அதுபோல நீங்கள் தொட்டா போதும் உங்களுக்கு ஜோதிடம் உங்களோடு ஒட்டிக்கொள்ளும். கால தேவனும் கால பைரவரும் காலமே உங்களுடன் ஒட்டிக்கொள்ளும். ஏனென்றால் ஜோதிட துறை கன்னிராசிக்கு மட்டுமே உண்டு. முதலில் தோன்றியது கைரேகை ஜோதிடம், அது கன்னிராசி. இப்போ 2026 நீங்கள் கன்னிராசி நேயர்கள் கைகளால் எழுதும் அத்தனை தேர்வுகளுக்கும் முதல் தரத்தில் மயிரிடையில் தப்பிப்பீர்கள், மயிரிடையில் மிஸ் ஆகும். அடுத்த தேர்வுக்கு ஊக்கத்தோடு பழகுங்கள், உங்களுக்கு தான் பேராண்மையும் பேராற்றலும் கிடைக்கும். தந்தையிடம் மட்டும் வாக்குவாதம் வைத்திருக்காதீர்கள். ஏனென்றால் கன்னிராசிக்கு எப்பொழுதுமே தந்தை வாழ்க்கையினுடைய வளத்தை மட்டுமே சொல்லுபவர். ஆனால் தந்தை கோபப்படுத்தினால், தந்தை கோபப்பட்டால், இந்த இடத்துல அரசாங்கத்திடம் எதிர்வாதங்களை செய்யாதீர்கள், அரசு ஊழியர்களிடம் சண்டையிடாதீர்கள். சரி சார், நான் நாளைக்கு அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு வரேன் சார் அப்படி என்று சமாதான தூதுக்கு செல்லுங்கள். கன்னி சமாதான தூதுக்கே பிறந்தது. பிறருக்காக நான் செய்கிறேன். பொறுமையுடன் இருந்தால் 14 ஆண்டுகள் கழித்து வனவாசம் சென்றவர், பதவி பட்டங்கள் பெற்றவர், அண்ணனோடு இணைந்தது போல
கன்னிராசி, இந்த ஆண்டு உங்களுடைய அக்னி பரீட்சைக்கு, உங்களுடைய பரீட்சை தேர்வுக்கு, குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்கள், குறிப்பாக பிசிக்ஸ் எக்ஸாம் எழுதுவர்கள், சயின்டிஸ்ட் அத்தனை பேருக்குமே மயிரிழையில் தங்களுடைய பதவிகளை தக்க வைக்க முடியாமல் இருக்கும். ஆனால் அடுத்த தேர்வு எழுதுங்கள், நீங்கள் தான் நம்பர் 1ஆக இருப்பீர்கள். ஆக அதனால் தான் கூறுகிறேன், ஒரு தேர்வு ஒரு பக்கமும், மறு தேர்வு மறுபக்கமும், 2 தேர்வு எழுதுங்கள், கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு நிச்சயம். 2026 வெள்ளித்திரை, எப்படி வெள்ளித்திரையில் பாடல் ஆசிரியர்களும் கவிஞர்களுக்கும், குறிப்பாக வில்லன் நடிகர்களுக்கு அவார்டுகள் அத்தனையாக கிடைக்கும். ஏனென்றால் வசனகர்த்தாக்கள் அல்லது பாடல் ஆசிரியர்கள், கதை ஆசிரியர்கள் புராண இதிகாசத்தில், குறிப்பாக புராண இதிகாசங்கள், இதை மறுபெயர்ச்சி அல்லது மறு பதிப்பகத்துக்கு அவார்டு கொடுப்பாங்க, பயிற்சிக்கு அவார்டு கொடுப்பாங்க. திரைத்துறை, வெள்ளித்திரை மிக அற்புதமாக மின்னும். ஆதலால் கன்னிராசி, கடமையை சரியாக செய்யுங்கள். ஒரு முறைக்கு 2 வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.